நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रङ्केशमां पाहि रङ्केशमां पाहि रङ्केशमां पाहि रङ्गप्रभो. लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. नमश्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतारश्रेष्ठाय सर्वमङ्गलदायिने. மனதில் எழக்கூடிய எண்ணங்களுக்கெல்லாம் ஒரு வர்ணம் உண்டு, ஒரு கலர். சாத்வீகமான எண்ணங்கள் வெண்மை நிறத்திலும், ராஜசமான ஒரு எண்ணங்கள் சிவப்பு நிறத்திலும், தாமசமான சிந்தனைகள் கருப்பு நிறத்திலும் இருப்பதாக பார்த்தோம். ஒரு பெரியவர் எப்பொழுதும் பகவானையே சிந்தனை பண்ணிக்கொண்டு நாம கீர்த்தனம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சாது, அவர் நம் வீட்டுக்கு வந்து விட்டு சென்ற பிறகு அவர் வந்தார். ரொம்ப நாள் என் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது, கல்யாணம் ஆயிடுத்து. என் பையனுக்கு வேலை கிடைக்காம இருந்தது, கிடைச்சது அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் நாம நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு கற்பனையா அல்லது இதில் ஏதாவது உண்மை இருக்கின்றதா அப்படின்னு பார்த்தோமானால் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மனதில் யாருக்கு பொறாமை போட்டி இதெல்லாம் அதிகமாக இருக்கோ, அப்படி ஒருத்தர் நம் வீட்டுக்கு வந்து அப்படியே இந்த வீட்டில் பெரிய வீடாக இருக்குது, ரொம்ப வசதியாக இவர்கள் இருக்கா அப்படிங்கிறத அவர் நினைத்து அவருடைய மனதில் அத்தகைய பொறாமை எண்ணங்கள் வரும்பொழுது அந்த எண்ணங்கள் ஒரு சிந்தனை, இப்போ சொன்னேன் இல்லையா, தாட்ஸ், அந்த தாட்ஸ் அப்படியே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக்கில் அப்படியே பரவறது. அப்படியே பரவின உடனே அது என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த வீட்டுக்கு சில கெடுதல்களை உண்டு பண்ணுறது. ஒரு நல்லவர் அந்த வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா இவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும், சௌக்கியமாக இருக்கட்டும், கடவுள் இவர்களுக்கு மேலே மேலே அருள் பண்ணட்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அந்த எண்ணங்கள் அந்த வீட்டுக்கு நல்லதை பண்ணுறது. அதனால தான் யாருடைய மனதில் பொறாமையோ போட்டியோ, இவன் இப்படி வாழறானே அப்படிங்கிற அதை பற்றியான ஒரு பொறாமை இருக்கிறவர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே வரும்பொழுது கெடுதலும், நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு வீட்டிற்குள் வரும்பொழுது நன்மையும் நடக்கின்றது. இதுதான் உண்மை. இந்த காஸ்மிக் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இடம் இருக்கே, அந்த இடமானது பாதிக்கப்படுறது. அடிக்கடி அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் பகவன் நாம கீர்த்தனமும் மகான்களுடைய வருகையும் சத்சங்கமும் இருக்குமானால் அந்த வீடு எப்பொழுதுமே தெய்வத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். இது மாதிரியான தீய எண்ணங்கள் ஒரு இருவர் வந்தால் கூட அந்த வீடு அதனால் பாதிக்கப்படாது. அதனால தான் நம்ம பெரியவர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கோவில் உண்டு. கோவில் இல்லாத ஊரே கிடையாது. கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம். எல்லா ஊர்லேயும் கோவில் இருக்கும் பொழுது கூட ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பூஜை அறை, ஒரு பெருமாள் மேடை, சுவாமி பூஜை பண்ணுறதுக்கு அப்படின்னு ஏன் வச்சுருக்கா அப்படின்னா அந்த வீட்டிலையும் ஒரு தெய்வ சிந்தனைகள் நடந்துகிட்டே இருக்கணும். அத்தகைய தெய்வ சிந்தனையை அந்த வீட்டில் நாம் கொண்டு வந்து கொண்டே இருந்தால்தான் அந்த வீட்டிலே சுபங்கள் நடைபெறும், அது மாதிரி தீமைகள் அணுகாமல் இருக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் ஒவ்வொரு வீட்டிலேயுமே அத்தகைய ஒரு பூஜை அறை அப்படிங்கிறத வச்சுண்டு நம்மால் முடிந்த அளவில் தினமும் பெருமாளுக்கு ஒரு திருவாராதனம், சகஸ்ரநாம பாராயணம், நாம சங்கீர்த்தனம், யதாசக்தி எவ்வளவு முடியறதோ அவ்வளவு பண்ணிக்கொண்டே இருக்கும். ராமபிரானுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லி கொண்டு வரார் ஆழ்வார். ஒரு பில்லால் ஓங்கு முன்னீர் அடைந்து உலகங்கள் ஒய்ய. ஒரு வில்லால் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் சொன்னோம், ராமர் கையில் இருக்கக்கூடிய ஒரு வில் அப்படின்னுட்டா
அந்த வில்லுக்கு சமமா வேற ஒரு வில் கிடையாது. அதுக்கு நிகரில்லாத ஒரு வில். அதனாலே ஆழ்வார் இங்கே அழகா ஒருவர் கையில், ராமருடைய கையில் 2 கோதண்டமாக இருக்க போகிறது. 2 கோதண்டம் இல்லை, ஒரே கோதண்டம் தான். ஒரே கோதண்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வில்லால் அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இங்கே ரொம்ப அவசியமாக சொல்லுவானே அப்படின்னா அதற்கு சமமில்லாத ஒரு கோதண்டமாம், நிகரில்லாத ஒரு கோதண்டம். ராமருடைய கையில் இருக்கிறதுக்கு கோதண்டத்துக்கு சமமாக இன்னொருத்தருடைய கையில் இருக்கக்கூடிய கோதண்டம் உண்டு அப்படின்னு பேச முடியாதாம். ஒரு வில்லால் என்ன ஆச்சுன்னார், ஓங்கு முன்னீர், அந்த சமுத்திரத்தினுடைய அப்படி அலை பெரிய 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 அலைகள் அப்படியே கரை வரைக்கும் ஓடி வருது. சமுத்திரத்தில் போய் நின்னுண்டு கடற்கரையில் பார்க்கும் பொழுது அந்த சமுத்திரத்தினுடைய கம்பீரம் தெரியும். பெரிய சோன்னு ஒரு சப்தத்தோட அந்த அலை அப்படியே உருவாகி கிளம்பும் பொழுது நீரை புரட்டிண்டு வரும். பார்க்கறதுக்கே பயமாக இருக்கும். அப்புறம் கரைக்கிட்ட வரும்போது தனிஞ்சு பின்னாடி போயிடும். இப்படி சமுத்திரம் வந்துட்டே இருக்கு, அலை மேல் அலையாக வந்துட்டே இருக்கு. அதனால ஓங்கு முன்னீர், அப்படியே முன்னாடி வந்து விழற நீரை பார்க்கிறார். ராமர் மட்டும் இலங்கைக்கு போகணும்னா பரவாயில்ல, ஹனுமார் தாண்டி போன மாதிரி ஹனுமார் என்ன பண்ணுவார்னா, ராமரை ஒரு தோள்லையும் லக்ஷ்மணனை ஒரு தோள்லையும் வச்சுட்டு கூட தாண்டிடுவார் ஹனுமார். இவ்வளவு வானர சைன்யங்களும் தாண்டி போக வேண்டும், என்ன பண்றது? எதுவுமே 10 பேர் இருந்தா கூட தனக்குத்தானே ஒரு முடிவு எடுக்கிறது ராமபிரானுடைய வழக்கம் இல்லை. விபீஷன் வந்த உடனே அவனை சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற தன் கூட இருக்கிறவர்கள்ட்ட கலந்து ஆலோசிக்கிறார். அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கு அழகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த இடத்துல இப்பேற்பட்ட சமுத்திரம், இவ்வளவு பெரிய சமுத்திரம், இந்த சமுத்திரத்தை தாண்டினாதானே நம்மால் இலங்கைக்கு போக முடியும். இந்த சமுத்திரத்தை எப்படி தாண்டது? முதல்ல யாரை கூப்பிட்டு கேட்கிறார் அப்படின்னா விபீஷ்ண ஆழ்வாரை கூப்பிட்டு கேட்கிறார், என்ன பண்றது? ஏன் இவ்வளவு பேர் இருக்காளே, சுக்ரீவன் இருக்கார் கேட்கக்கூடாதோ, லக்ஷ்மணன் இருக்கார் கேட்கக்கூடாதோ, அங்கதன் இருக்கான் கேட்கக்கூடாதோ, விபீஷ்ண ஆழ்வாரை கூப்பிட்டு கேட்பானே அப்படின்னுட்டா, எப்பொழுதுமே எந்த ஒரு சங்கத்திலையும் புதுசாக ஒரு ஆள் வந்தால் அவளுக்கு கொஞ்ச நாளைக்கு மவுசு இருக்குமா. இப்போ தானே விபீஷ்ணன் வந்து சேர்ந்திருக்கார். அதனால விபீஷணன் புதுசாக வந்தவராக இருக்கிறதுனால, இப்பொழுது சேர்ந்தவராக இருக்கிறதுனால ராமபிரான் இப்பொழுது எதாக இருந்தாலும் விபீஷணா விபீஷணான்னு அவனையே கூப்பிட்டு இருக்கார். அவனையே கூப்பிட்டு இருக்கிறதுனால விபீஷணனை கூப்பிட்டு என்ன பண்ணலாம், இந்த சமுத்திரத்தை எப்படி தாண்டுறது? உடனே விபீஷ்ண ஆழ்வார் சொல்றார், சரணாகதி பண்ணிட்டா போச்சு. ஏன் அதை சொல்றார்னா, அவருக்கு எது பலித்ததோ அதை தானே அவர் சொல்ல முடியும். அவரவர்கள் எந்த வழியில் போய் தன்னுடைய வாழ்க்கையில வெற்றியை கண்டிருக்கின்றார்களோ அந்த வழியைத்தான் பிறருக்கு உபதேசம் பண்ண முடியும். அதனால் விபீஷ்ண ஆழ்வார் தான் வந்து ராமர்கிட்ட சரணாகதி தானே பண்ணினார். அதனால சரணாகதி அவருக்கு பலித்து விட்டது இல்லையா? அது மாதிரி அவருக்கு தோணித்து, உலகத்தில் இன்மை எங்கே எந்த காரியம் ஆனாலும் ஒரே வழி என்னன்னா சரணாகதி, காலில் விழுந்துடு, முடிஞ்சு படுத்து. அதனால யாரை பார்த்து சொல்றார் அப்படின்னா, ராமச்சந்திர பிரபுவை பார்த்து சொல்றார், சமுத்திரத்துக்கு சரணாகதி பண்ணிட வேண்டியது தான். ராமரும் என்ன அப்படின்ட்டா குழந்தை மாதிரி சரி அப்படிங்கிறார். சொன்னதை அப்படியே கேட்கிறார். ஏன்னா அவ்வளவு லகு, அவ்வளவு சுலபம், அவ்வளவு ஒரு குழந்தையான மனோபாவம் ராமருக்கு. அப்படியா சரணாகதி பண்ணிடலாமா? சரணாகதி பண்ணிட்டா சமுத்திரராஜன் வழி விட்டுடுவாரா? அதனால என்ன பண்ணிட்டார், சரணாகதி பண்ணிட்டார். சரணாகதி ஏன் பண்ணினார் அப்படின்னா, குழந்தை மாதிரி கப்பட்டம் இல்லாத சித்தம். பகவானுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுட்டா கப்பட்டமே இருக்கக்கூடாது, குழந்தை மாதிரி எல்லார்கிட்டையும் கலந்து பேசி, அவ்வளவு யார் வந்து அவ்வளவு ரொம்ப ஓப்பனாக இருக்காளோ அவளை பார்த்தா பகவானுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பிரபு ராமர்
குழந்தை மாதிரி இருக்கிறதுனால, ரொம்ப லகுவாக இருக்கிறதுனால உடனே என்ன பண்ணி விட்டார்னா சரணாகதி பண்ணிடலாம் அப்படின்னுட்டு இன்றைக்கும் திருப்புல்லானிங்கிற திவ்ய தேசம், அந்த திவ்ய தேசத்தில் பார்த்தா தர்ப சயனத்தில் ராமபிரான் சயன கோலத்திலே நமக்கு சேவை சாதிக்கிறார். அந்த தர்ப சயனத்திலே தர்பையை போட்டுண்டு ராமபிரான் அங்கே சமுத்திர ராஜனை சரணாகதி பண்ணி படுத்துட்டுருக்கார். சரணாகதி பண்ணியும் சமுத்திரம் வரலை. உடனே என்ன ஆச்சுன்னா ராமருக்கு கோபம் வந்துடுத்து. நான் உபவாசம் இருந்துட்டு சமுத்திரராஜனை சரணாகதி பண்ணி இந்த க்ஷேத்திரத்திலே தர்பையில் படுத்துட்டுருக்கேன், ஆனால் அந்த சமுத்திரராஜன் வரலை பத்தியா. உடனே என்னன்னாச்சா அப்பம் ஆனய சௌமித்ரே, அங்கிருந்து கூப்பிட்றார் லக்ஷ்மணா, என்ன அந்த அம்பு எடுத்துண்டு வா. அவருடைய கோபத்தை பார்த்து இப்பொழுது இளையாழ்வாரான லக்ஷ்மணனே பயப்படுறான். சாதாரணமாக ராமருக்கு கோபம் வரா மாதிரி அவர் தான் பேசுவார் எப்பொழுதுமே. காட்டுக்கு ராமர் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால் கூட காட்டுக்கு நாம ஏன் கிளம்பணும், நம்ம கையால் ஆகாதவன் தான் காட்டுக்கு கிளம்புவான். என் கையில் கோதண்டம் இருக்குது, தசரதரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறேன், வசிஷ்டரை போய் நான் சண்டை போட்டு உங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன். விதிங்கிறது பேசக்கூடாது, கையில் வலிமை இருக்கிறவனும் வீரம் இருக்கிறவனும் விதி வழியாக போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவர் தான் எப்பொழுதுமே பேசுவார். அங்கிருந்து பரதன் வந்தால் கூட பரதன் சண்டைக்கு வரான், அண்ணா நான் ஒரு கை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவர் தான் இளையாழ்வாரான லக்ஷ்மணர். எப்பொழுதுமே அப்படி ஒரு கோபம் வரும் அவருக்கு. ஆனால் இப்பொழுது என்ன அப்படின்னுட்டா பிரபுவுக்கு வந்த கோபத்தை பார்த்து இளையாழ்வாரே நடுங்கி போயிட்டார். அதனால என்னென்ன சாபம் ஆனய சௌமித்ரே என்ன பண்ணுறா, ஷராம்சே அம்பு எடுத்துட்டு வா அப்படின்னு உடனே அந்த சரத்தை எடுத்துட்டு வரும்பொழுது நல்ல பெரிய சரங்கள் எல்லாம் இருக்குது. அந்த சரங்கள் எல்லாம் இல்லாமல் இந்த பிரபுவுக்கு ஏற்பட்ட கோபத்தை பார்த்து நடுநடுங்கி ஒரு குருவி அடிக்கிற வில்ல எடுத்துட்டு வந்து கொடுக்கறாராம் அம்பு. ராமர் சொல்றார் இதெல்லாம் இல்லை, சராம்சே ஆசி விஷோபமான், இந்த அம்பு வேண்டாம், சமுத்திரம் சோஷயிஷ்யாமி, இந்த சமுத்திரத்தையே கதிகலங்க அடிச்சு வத்த அடிக்கிறேன், அது மாதிரி எடுத்துண்டு வா, அந்த மாதிரி எடுத்துண்டு வா அப்படின்ன உடனே அடுத்துதான் வெறும் அம்பை எடுத்துட்டு வந்து கொடுக்கிறார், கோதண்டத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கிறார். ராமருக்கு அப்படி வந்து அந்த சமுத்திரராஜன் மேலே தான் தர்பசயனத்தில் படுத்துன்றிருந்தும் சரணாகதி பண்ணியும் சமுத்திரம் வராததுனால ஏற்பட்ட கோபத்தை, ஆச்சரியமான கோபத்தை வால்மீகி வர்ணிக்கிறார். இப்போ சரணாகதி பண்ணு அப்படின்னு விபீஷணன் சொன்ன உடனே பண்ணிட்டார் இல்லையா, ஏன்னா குழந்தை சுபாவம், யார் என்ன சொன்னாலும் கேட்பார். ஆனால் சரணாகதி பண்ணினவனுடைய லட்சணம் என்ன, யார்கிட்ட போய் நாம் ஒருத்தர்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோமானால் அப்புறம் அவர் நம்மளை காப்பாற்றுறாரோ காப்பாற்றலையோ கைவிடலையோ இட்ட பொருள் போல அப்படியே இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு தாம்பூலத்தையோ சந்தனத்தையோ வச்சா அந்த தாம்பூலம் ஏதாவது நகருமா, சந்தனம் ஏதாவது நகருமா, அது எப்படி இட்ட இடத்திலே இருக்குமா போல நாம் சரணாகதி பண்ணிவிட்டு அவர் நம்மை ரட்சிப்பார். அப்படிங்கிறதுனால அந்த சரண்யனுடைய அப்படியே அவனுடைய செங்கல்பப்படி நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கணும். ஆனால் இங்கே ராமர் என்ன பண்ணினார் அப்படின்னா சரணாகதி பண்ணினார், விபீஷணன் சொன்ன உடனே பண்ணிட்டார். ஆனால் இப்போ என்ன பண்ணுறார், கோபம் வந்துடுத்து, இந்த சமுத்திரத்தை என்ன பண்ணுறேன் பார், சரணாகதி பண்ணின ஒருத்தர் இப்படி பண்ணுவாளான்னு, சமுத்திரத்தை என்ன பண்ணுறேன் பார், கதிகலங்க அடிக்கிறேன் பார் அப்படின்னு கோபம் வந்து வில்லடு அம்பெடுன்னு குத்தின்னு குதிக்கிறார் இல்லையா. என்ன காரணம்னா சரணாகதி ஏதோ விபீஷன் பண்ணுன்னு சொல்லி பண்ணிட்டாரே தவிர அவருக்கு சரணாகதி எப்படி பண்ணணுங்கிறது தெரியலை. சரணாகதி எப்படி பண்ணணுங்கிறது ஏன் தெரியலை அப்படின்னா பகவானாக இருக்கிறதுனால அவர் எல்லாருக்கும் சரண்யனா சரணாகதியை ஏற்றுருக்காரே தவிர சரணாகதி பண்ணினவர் இல்லை, பழக்கம் இல்லை அவருக்கு. அதனால சரணாகதி பண்ணினவுடைய லட்சணமோ அவன் எப்படி இருக்கணுங்கிறது தெரியாததுனால இப்போ பகவத் சுபாவம் வெளிப்பட்டு இந்த சமுத்திரத்தை கதிகலங்க அடிக்கிறேன் அப்படிங்கிறார். எதுக்காக அப்படின்னார். அப்புறம் சமுத்திரராஜன் வரான். சமுத்திரராஜன் வந்து ராமச்சந்திர பிரபுவை பார்த்து சொல்கிறான், நான் ஏன் நீங்கள் தர்பசயனத்தில் இருந்த பொழுது கூட நான் வரலை தெரியுமா அப்படின்னா. வரலை, ஏன் வரலை? ஒரு குரு இருக்கார்,
அந்த குரு தன்னுடைய சிஷ்யனை பார்த்து, அப்பா இந்த காரியம் பண்ணு அப்படி சொல்லக்கூடாது, பண்ணுடா. ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் தன் கீழே வேலை செய்யக்கூடிய ஒருத்தரை பார்த்து கெஞ்சக்கூடாது, கட்டளை இடணும். அதுதானே அழகு. அதுதான் சமுத்திரராஜன் சொல்றான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதுதானே அழகு. அதுதான் சமுத்திரராஜன் சொல்றான். நீர் எம்மிடம் போய் ஏதோ சரணாகதி பண்றேன்னு தர்பசைனத்தில் படுத்துட்டு உபவாசம் இருந்துட்டு இருக்கிறே, இது அழகா? இப்படியா நீர் இருக்கிறது? அது உமக்கு அழகு இல்லை. நீர் எம்மை பார்த்து ஆணையிடணும், கட்டளையிடணும், அதற்கு நான் அடிபடியணும். அதனாலே அது மாதிரி நீங்கள் பண்ண வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் சரணாகதி பண்ணியும் கூட நான் வரவில்லை. அது சமுத்திரராஜனுடைய ஒரு ஹிருதயம், பாவம். ஏன் அப்படின்னார், அகில உலகங்களையும் படைத்து காத்து அழிக்கக்கூடிய பிரபுவானவன் சமுத்திரத்தை பார்த்து சரணாகதி பண்ணுறார் அப்படின்னு விட்டா அது பொருந்துமா? கேட்கறதுக்கு தான் நன்னா இருக்கா? அதனால சமுத்திரராஜன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, பிரபுவான ராமர் தன்னிடம் சரணாகதி பண்ணக்கூடாது, தனக்கு ஆணையிடணும், கட்டளையிடணும். அதனாலே இந்த ஒரு அழகா ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து அந்த சமுத்திரராஜன் ராமரிடம் சரணாகதி பண்ணின பிறகு ராமபிரான் என்ன பண்றார் அப்படின்னுட்டா சேது பந்தனம் பண்றார். அந்த சமுத்திரத்து மேலே ஒரு பாலம். இதெல்லாம் ஒரு காலத்திலே புராணமாக இருந்தது, ஒரு காலத்திலே இது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. இன்றைக்கு சேட்டலைட் போன்ற கருவிகள் வந்த பிறகு இந்த சேதுவனுடைய பாலம் இருக்கிறதெல்லாம் அதில் நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிறது. அது மாதிரி தான் திரிவேணி சங்கமத்தில் கங்கை யமுனை அப்படிங்கிற நதிகள் சேரும் பொழுது அந்தர்வாகினியா அடியில் சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு நதியும் வருகின்றது அப்படின்னு புராணங்கள் இதிகாசங்கள் நமக்கு எல்லாம் சொல்கிறது. சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு நதி அடியில் ஓடின்னு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்தது. இன்றைக்கு சேட்டலைட்டில் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாம் பார்த்தா அந்த நதி பூமிக்கு அடியில் ஓடக்கூடியது நமக்கு இன்றைக்கி நிரூபணமாகிறது மட்டும் இல்லை, அந்த சரஸ்வதியினுடைய நதியினுடைய நீரை வெளியில் கொண்டு வந்தோமானால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த குடிநீர் பிரச்சனையும் தீர்ந்துவிடும் அப்படிங்கிறதெல்லாம் கூட இன்றைக்கு அறிஞர்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறார். அது மாதிரி சேது பந்தனம் பண்ணினார் அப்படின்னுட்டா அன்றைக்கு அது கதை, இதிகாசம், புராணம், நம்பிக்கை. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் விஞ்ஞானம் வளர வளர அத்தகைய கருவிகளை கொண்டு பார்க்கும் பொழுது அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு நிரூபணமாகிறது.